ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லின்ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்லின்ஹோமில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பரோட்டா தாங்க. ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்பியான எம்மியான சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்காக. நான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் பரோட்டா எடுத்து நான் வந்து இதை வந்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்ஸ்டன்ட் பரோட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் லேயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஸோ நான் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் இது எல்லாத்தையும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த பரோட்டா எல்லாத்தையுமே போட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு லைட் ப்ரௌன் வந்து ஒரு கிறிஸ்பி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் மட்டும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து பரோட்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எகெயின் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த சில்லி பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அது இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப இல்லை, நான் வந்து 5 பரோட்டா எடுத்திருக்கேன். ஸோ நான் அதுக்கு கணக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதில் பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஏன் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா, அது வந்து பொரிஞ்சு வந்துடக்கூடாது. நம்ம முதலையே போட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளியை ஜூஸாக அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொதித்து லைட்டாக சுண்டி வரணும். இப்போது எப்பவும் போல் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா சுருளை வரணும், கிரேவியாக நல்லா சுருளை வரணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சுருளை வந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பரோட்டா போட்டு பெரட்டும் போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப வரன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மி தான் இது. அதுக்கடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட்சில்லி சாஸ். ஸோ காரம் நம்ம எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ரொம்ப வேணாம், ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் ஒரு பாதி குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது வெங்காயத்தையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாகவே தான் இருக்கணும், ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஸோ லிட் போட வேண்டாம்.
ஓப்பன் பேன்லேயே இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சேர கலந்து வரணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துக்கலாம். ஓகே, க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா இந்த சாஸு, குடமிளகா இது கூட சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சில்லி பரோட்டா ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியாக டேஸ்டியான நம்மளுடைய சில்லி பரோட்டா ரெடி.